Hi guys, welcome back to my channel. கைஸ் நம்ம கிருஷ்ணா வந்து சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து நம்ம சாரதாமுக்கு வந்து கொண்டு வந்துகிட்டே இருக்காரு. இன்றைக்கி என்ன கொண்டு வந்தார் பார்த்தீங்கன்னா, வந்துட்டு நேராக கொடைக்கானலில் வச்சுட்டு இங்கேயே வந்துட்டு வந்துட்டார். சென்னைக்கு வந்து அவரோட வீட்டில் வந்து தங்குறான்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம சாரதாமா வந்து ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டாங்க. ஏன்னா எங்கே போனாலும் வந்துகிட்டே இருக்கானே, என்னடா பிரச்சனை உனக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து சாரதாமா வந்து வெறுத்து போயிட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய்க்கு வந்து நியூஸ் தெரிஞ்சிருச்சு. நியூஸ் தெரிஞ்ச உடனே விஜய் வந்து டக்குனு கிளம்பி வந்துட்டார். வந்துட்டு இருக்கும்போது வந்துட்டு காவேரி கிட்டலாம் காரெல்லாம் பேசுகிறாரு. இந்த மாதிரிலாம் வந்து அதெல்லாம் விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அப்புறம் என்ன நடக்குதுன்னா, இது வந்து காவேரி கூட்டிகிட்டு வந்த வாட்டி நம்ம சாரதாமாவை சமாதானப்படுத்தி அவங்க பாட்டி வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடலாம், விஜயோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போகும்போது நம்ம காரில் வந்து கங்கா வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. எப்படிங்க நான் வந்து உட்காந்துட்டு இருக்கிறதுங்கிறது ஒரு நாள்னா பரவாயில்ல, எப்படிங்க வந்துட்டு நான் உட்காந்துட்டு இருக்கிறது நீங்களே சொல்லுங்கள். இது உங்களுக்கு இப்போ இது வந்து நல்லாவாக இருக்கும். ஏதாவது ஒரு நாள் வந்தால் பரவாயில்ல, ஆனால் இப்படி வந்து அவங்க நிரந்தரமாக அங்கேயும் வந்து உட்கார மாதிரி இருக்கலாம். நீங்கள் ஏங்க அப்படிலாம் நினைக்கிறீங்க? அப்படின்னா நினைக்காதீங்க, இது வந்து உங்கள் வீடு மாதிரி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்காவுக்கு வந்து நம்ம விஜய் வந்து ஆறுதல் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு கைஸ். நம்ம விஜய் வந்து எப்போவுமே வந்துட்டு நம்ம காவேரி ஃபேமிலி வந்து அவர் ஃபேமிலியை தான் பார்க்குறாரு. கண்டிப்பாக வந்துட்டு அது எல்லாருக்குமே தெரியும். அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜய் வந்து பொறுமையாக வந்துட்டு நம்ம கங்கா கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க. நீங்கள் அதை பற்றி யோசிக்கிறதுனால ஒரு யூஸும் ஆக போகிறதில்ல. நீங்கள் ப்ரெக்னென்சியாக இருக்கீங்க, அதனால தான் நான் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அதை பற்றி தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. நீங்கள் அதை பற்றி யோசித்து உங்கள் ஹெல்த்தை வந்து ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. கண்டிப்பாக வந்துட்டு குமரனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சால் ரொம்பவே கஷ்டப்படுவார். பொறுமையாக இருங்க. நம்ம வந்துட்டு நானே வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்து சமாளித்து உங்களுக்கு வந்து சேர வேண்டிய விஷயத்த நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரிக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணுறாரு. நம்ம விஜயும் சரி, காவேரிக்கும் சரி, நம்ம கங்காவுக்கும் சரி நம்ம விஜய் வந்து ப்ராமிஸ் பண்ணுறாரு. ஓகே, நம்ம சாரதா வந்துட்டு சரி ஓகே நம்ம மாப்பிள்ளை இருக்கிறார், அவர் வந்து எல்லாத்தையுமே பார்த்துப்பார் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டில் கொஞ்சம் தைரியமாக இருக்கிறாருன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பாட்டியும் வந்து கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கார். என்னடா இவங்க போகவே மாட்டேங்கிறாங்க, இவங்க வந்து பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்க, நமக்கு இந்த பிரச்சனை தேவையா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க கைஸ்.